ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 25வது வசனம். கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்துமாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான். அவனைப் போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததுமில்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை என்று யோசியா ராஜாவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசியா ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்து தன்னுடைய 18வது வருஷத்தில் கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி கட்டளையிட்டான். அவ்வாறு பழுது பார்க்கும்போது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுத்து அந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை வாசிக்க கேட்டு அதன்படி தாங்கள் நடக்கவில்லையே என்று அவன் மனம் வருந்தினவனாக தன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கூட நியாயப்பிரமாணத்தின்படி செய்ய மனதை சாய்த்து புத்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நிறைவேற்றவும் கர்த்தருடைய சன்னதியிலே உடன்படிக்கை பண்ணினான். தேசத்தில் உள்ள விக்கிரகங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி தோப்பு விக்கிரகங்களை எல்லாம் எடுத்து போட்டு தேசத்தை சுத்திகரித்து ஜனங்களுடைய இருதயம் கர்த்தர் பக்கம் திரும்பும்படி செய்தான். அதனால தான் அவனை போல் ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் இல்லை, அவனுக்கு பின்னும் இல்லை என்று சொல்லத்தக்க விதத்தில் அவன் நடந்து கொண்டான். புஸ்தகத்தில் எழுதப்பட்டபடி முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் தேவனை நாம் தேடும்போது கண்டடைவோம் என்றும், முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கூட தேவனிடத்தில் நாம் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கும்போது கர்த்தர் தேசத்திலே நன்மையை ஆசீர்வாதத்தை அருளி செய்து முன்மாறி பின்மாறி மழையை கொடுத்து விளைச்சலை பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கற்பனைகளிலே பிரதான கற்பனை எது என்று கேட்ட மனிதனிடம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் நீ அன்பு கூற வேண்டும். இது 2 கற்பனையிலே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த 2 கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்கும்போது நியாயப்பிரமாணம் முழுமையும் கை கொண்டு நடந்ததற்கு சமமாகும். தேவன் சொன்னபடி தேவன் எதிர்பார்த்தபடி முழு இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா என்று யோசித்து பார்ப்போம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உங்களை படைத்தவரே, உம்மாலே படைக்கப்பட்ட நாங்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உம்மையே நீர் எங்களுக்காக தந்தருளி இவ்வளவாய் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய ஜீவனை தந்தருளின தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக உம்முடைய ஜீவனை பொருட்டாக எண்ணாதபடி ஜீவனை கொடுத்த தேவனை எங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கூட நேசிக்கத்தக்கதாகவும் உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கவும் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.